கறி சுவையில் வாழைக்காய் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. 2 வாழைக்காயை தோலியை சீவி ரவுண்டாக கட் பண்ணி அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பையும் சேர்த்து பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை சேர்த்து கிளறி வைத்திருந்த வாழைக்காயை முன்னையும் பின்னையும் ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்ப கூட்டி விட்டுக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து கடுகு, 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட புளிக்கரைசலையும் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைப்பதற்கு தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைத்து அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விட்டு ஃப்ரை பண்ணி வைத்திருந்த வாழைக்காயும் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கினால் வாழைக்காய் கறி ரெடி.